ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஹீரோவோட கதை. இன்ட்ரிக்கு போகிற சிவாஜி, காலேஜுக்கு போகிற பத்மினி, பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கிற நம்ம நம்பியார், காசு வாங்கிட்டு அப்படியே ஓடிலாம் பார்க்குறியா? இந்த 3 பேரும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் சந்திக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ஹீரோ உருவாக்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போமா? எங்கடா இருக்கீங்க? செல்லூரில் அந்த பாண்டியை போய் பார்த்தீங்களா? காசு வாங்க சொன்னேனே, என்ன சொன்னேன்? என்னதே இல்லைங்கிறானா? இல்லை அவனை தூக்கினாதான்டா சரி வரும். மாறி வச்சு நான் தூக்கிக்கிறேன். அண்ணா நீ ஃபோனை வை. எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா, இந்த பக்கம் அண்ணா நகர் பஸ் வருமா? தெரியாது. ஐயோ லேட் ஆகுதே. டேய் மாறி, எங்கடா இருக்க? செல்லூர் பாண்டி பணத்தை வாங்கி நம்மகிட்டே டபாய்க்கிறான்டா. நீ அண்ணா, எங்க? அடிக்கடி இந்த பக்கம் பஸ் வருமா? அதான் தெரியாதுன்ட்டேன்ல, சும்மா நோயின்னு அதவே கேட்டுட்டு இருக்க. போடி அங்கிட்டு. இதுக்கு போய் ஏன்னா கோவப்படுறீங்க? என்னை பற்றி தெரியாது, கடுப்பை கலப்பான், போயிட்டே இரு. ஆமா, இவர் பெரிய அப்பாட்டக்குரு. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? இதுதான் நம்ம சிவாஜி ஹீரோவாக போகிற சந்தர்ப்பம். என்னை பற்றி தெரியாது, கடுப்பை கலப்பான், போயிட்டே இரு. ஆமா, இவர் பெரிய அப்பாட்டக்குரு. என்னடி சொன்ன? என்ன அடிக்க போறியா? பாஸ், சண்டைலாம் சுத்தமாக வராது. சும்மா அட்வைஸ் மட்டும் பேசுகிறேன். நீ இவ்வளோ பேசவும் தெரிஞ்சுங்க, நான் வந்திருக்கவே மாட்டேன்டா. அந்த பொண்ணுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு தான்றா, முதலே கேட்க சொல்லிருந்தா கேட்டிருப்பேனடா. போங்க. சாரிம்மா, ஏதோ கோவத்தில் அடிக்க வந்துட்டேன். பரவாயில்லண்ணா, தப்பா நினச்சிக்காத. ஏரியாவுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனைனா அண்ணன் சொல்லு. அண்ணன் பார்த்துக்கிறேன், எதுனாலும் சொல்லு. சாரிம்மா, தப்பா நினச்சிக்காத. ஆளை விட்றா சாமி. நமக்கு பயந்துலாம் ஒருத்தன் போகிறான்டா. கிரேட்ரா. ஏய், இவன் என்ன போகிறா? இவளுக்காக தானே இவ்வளோ டைலாக்லாம் பேசணும். ஏய் டே ஆங்கரு, உன் பேச்சை கேட்டு தான்டா இவ்வளோ பேசுனேன். பொண்ணு போச்சு, இன்டர்வியூ போச்சுடா, துரோகி. ஹலோ, கொஞ்சம் பொறுங்க பாஸ். இதுக்கு மேலே தான் இருக்குது கதையில் ட்விஸ்ட்டே. ஹலோ, ஹாய். ரொம்ப தேங்க்ஸுங்க. இருக்கட்டுங்க. கிரேட் சார். அப்படிலாம் இல்லைங்க. உங்களை பார்த்தா ஏதோ இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கு. என்னால் தானே உங்கள் இன்டர்வியூ மிஸ் ஆயிடுச்சு. ஐ மீன், ஒரு சில தியாகங்கள் செஞ்சால் தானே சில நன்மைகள் கிடைக்கும், அந்த மாதிரிங்க. எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க? ஐயப்பா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனிங்க. அதில் ஜிஎம் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ போகிறோம். ஓ, 1 செகண்ட். ஹலோ டாடி. யா, இப்போ நான் ஒருத்தர் அனுப்பிச்சி வைக்கிறேன், அவருக்கு ஜிஎம் போஸ்ட் கொடுத்துருங்க. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, பை. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. இந்த உதவியை என் வாழ்நாள் மறக்கவே முடியாதுங்க. பட் உங்களுக்கு நான் ஏதோ ஒன்று செஞ்சே ஆகணுமே. அப்போது ஒரு கப் காஃபி? கண்டிப்பாங்க, உங்களுக்கு இல்லாமல் இல்லையா? லெட்ஸ் கோ. போலாங்க. அப்புறம் ஓனரோட பொண்ணுன்னு சொல்கிறீங்க, பஸ்ஸெல்லாம் வரீங்க? காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான்.
சின்ன பிரச்சனை தீர்த்து வச்சு இவனுக்கே இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் போது ஊருக்குள்ளே எத்தனை பிரச்சனை இருக்குங்க. அது எல்லாரும் தீர்த்து வச்சா எத்தனை ஹீரோ உருவாகலாம். இந்த கதையில் ஹீரோ பொதுநலமாக யோசிச்சதுனால தாங்க வேலையும் கிடைச்சிச்சு, அழகான பொண்ணும் கிடைச்சிச்சு. பொதுநலமாக யோசிச்சா எல்லாமே தானாக கிடைக்குங்க. இன்றைக்கி பொதுநலமாக யோசிச்ச பல பேர் தான் பெரிய தலைவராக இருக்காங்க. சுயநலமாக யோசிக்கிற யாரையுமே பெருசாக கொண்டாடினதில்லை. ஸோ பொதுநலமாக திங்க் பண்ணுங்கள்.